குழந்தையின்மையானது 1 in every 6th கப்புள். அதற்கான காரணங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்களுக்கும் 40% குறை, பெண்களுக்கும் 40% குறை இருக்கிறது. செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் சோஷியல் ரீசன்ஸ்னால இந்த குழந்தையின்மையானது மிக அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. 40 years முன்னாடி 1995 நான் ஆரம்பிக்கும் போது ஆண்களுக்கு 60லேருந்து 120 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும். முன்னே 10% இருந்தது, இப்போ 15 to 20% ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதற்கான காரணத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆண்களுக்கு 2 காரணங்கள் தான். ஒன்று, குறைவான அணுக்கள் இருக்குது, விந்தணுக்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹாய் வியூயர்ஸ், ஐ எம் டாக்டர் தனபாகியம், சுதா மருத்துவமனையின் முதன்மை மற்றும் தலைமை மருத்துவர். குழந்தையின்மையானது 1 in every 6th கப்புள். அதற்கான காரணங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்களுக்கும் 40% குறை, பெண்களுக்கும் 40% குறை இருக்கிறது. 2 பேருமே குறையில்லாமல் இருப்பார்கள், ஆனால் குழந்தை செல்வம் இருக்காது. அதற்கு பெயர் காரணம் இல்லாமல் கருத்தறியாமை, அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்கிறோம். 40 years முன்னாடி 1995 நான் ஆரம்பிக்கும் போது ஆண்களுக்கு 60லேருந்து 120 மில்லியன் ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறைஞ்சிட்டு 40லேருந்து 60 மில்லியன் கிடைக்கிறதே ஆண்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஸோ விந்தணுக்களும் குறைஞ்சிட்டு வருது, பெண்களுக்கு முட்டை தரம் மிக குறைஞ்சு கொண்டு வருது. அதற்கான காரணங்கள் ஏர் பொல்யூஷன், அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ், அப்புறமா இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், அந்த மாதிரி செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்க ஒரு ஒரு முன்ன மாதிரி அதுக்கு இன்வால்வ்டாக குழந்தை உருவாக்கணும்னு எண்ணம் இல்லாமல் அவங்களாம் தொழில் ப்ரொஃபஷன் இருந்துட்டு இருக்கிறதுனாலையுமே இதில் எல்லாம் சில சோஷியல் ரீசன்ஸ்னால இந்த குழந்தையின்மையானது மிக அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. முன்னே 10% இருந்தது, இப்போது 15 to 20% ஆகிட்டே போயிட்டுருக்குது. அதற்கான காரணத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆண்களுக்கு 2 காரணங்கள் தான். ஒன்று, குறைவான அணுக்கள் இருக்குது, விந்தணுக்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எசோஸ்பெர்மியா, விந்து இருக்கும் ஆனால் அதில் அணுக்களே இருக்காது. அந்த எசோஸ்பெர்மியா என்ன காரணத்துக்கான இருக்கும்? 10% 15% வரைக்கும் விந்தணுக்கள் கம்ப்ளீட்டாக ஆப்சண்ட்டாக இருக்குது. அது பேர் எசோஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். ஏன்னா ஆப்சன்ட், ஜூஸ்பெர்மியானா விந்தணுக்கள் இல்லாமல் கண்டிஷன். இன்னொன்று ஆலிகோனா குறைவான அணுக்கள், ஆலிகோசிஸ்பெர்மியா, விந்தணுக்கள் 5 மில்லியன், 1 மில்லியன்லேருந்து 5 மில்லியன், 10 மில்லியன், 15 மில்லியன் கீழே இருக்கிறவங்கலாம் ஆலிகோசிஸ்பெர்மியான்னு சொல்கிறோம். ஸோ அந்த 2 விதத்தையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு சுதா மருத்துவமனையில் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நிறைய இருக்குது. இக்ஸி, அப்புறம் இம்சி, லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஆண்களுக்கு குறைபாடு இருக்கிறவங்களையும் மிக தரமாக வைத்தியம் செய்கிறோம். பெண்களுக்கான காரணம் என்னென்னு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், யூட்ரஸ், ஒரு பெண்ணுக்கு ஒரு கர்ப்பப்பை, 2 சினை முட்டை, 2 கரு இணை குழாய். அப்புறம் ஆண் முடிந்துட்டு தான் இன்டர்கோர்ஸ் இங்கே இந்த இடத்துல பண்ணுறாங்க. தாம்பத்திய உறவு இங்கே இடத்துல வச்சுட்டு போனதுக்கப்புறம் இந்த விந்து கர்ப்பப்பை வாய் வழியாக போய் கர்ப்பைக்குள்ளே போய் குழாய் வழியாக போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த முட்டை ரப்சர் ஆகி விந்து முட்டை இந்த ஜாயின் ஆகி கருமுளையாக மாறி இந்த குழாய் வழியாகவே 4 நாள் ட்ராவல் பண்ணி 5ஆவது நாள் ஊனி பதிஞ்சு பிளாஸ்டோசிஸாக பதிஞ்சு 5ஆவது நாள் குழந்தை கருமுளை ஊனி வளர ஆரம்பிக்குது. 9 மாதத்துக்கு அப்புறம் கீழ் வழியாக பண்ண நார்மல் டெலிவரி, சிசேரியன் கட் பண்ணி எடுத்து சிசேரியன். இதுதான் நார்மல் ஃபிசியாலஜி ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இது நடக்காத காரணம் ஆணுக்கான குறை. நான் சொன்னது ஆணுக்கு பார்த்திங்கன்னா இந்த விரைப்பையில் அடைப்பு இருக்கும். அதனால் விந்துனால் ஆண்கள் எப்படி பெண்களுக்கு ஒரு யூட்ரஸ், 2 ஓவரிஸ், 2 டியூப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி ஆண்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா டெஸ்டிஸ், அப்புறம் வேஸ் டிஃபரன்ஸ், விந்து நாளம், இது வழியாக தான் விந்தணுக்கள் வெளியில் வரும். கடைசியில் ப்ராஸ்டேட் இருக்கும், செமினல் வெசிகல்ஸ் இருக்கும். இது மூலம் அதை கிராஸ் பண்ணி விந்தணுக்களானது ஆண் உறுப்பு வழியாக, பெனிஸ் வழியாக வெளியில் விந்து வருது. இதில் விந்தணுக்கள் அடைப்பு இருக்கிறது, வேஸ் டிஃபரன்ஸ் டெவலப் ஆகலினாலும், அப்புறம் டெஸ்டிக்கில் ஃபெயிலியர் இருந்தனாலும் அந்த விந்தணுக்கள் குறைவான ஆண்களுக்கு உற்பத்தி ஆகிறது. ஸோ இந்த 2 காரணம், ஆண்களுக்கான 2 காரணத்தையும் கரெக்டாக ட்ரீட் பண்ணுறதுக்கு நம்ம சுதா மருத்துவமனை தான் கடந்த 40 ஆண்டுகளாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எசோஸ்பெர்மியா இருந்ததுன்னா அதுக்கு டீசா, டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன், பீசா, பர்குட்டியனஸ் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன், 2 மெத்தடில் குழந்தைகளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் மைக்ரோடிசேவும் நம்மளுக்கு அட்வான்ஸ் நம்ம ஆண்ட்ராலஜிஸ்ட்லாம் பண்ணி அவ்வளோ மோர் தென் 1000 பீப்புளுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். பெண்களுக்கான காரணங்களை எடுத்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை வாயில் மிஸ்டேக் இருக்கலாம். அதாவது கர்ப்பப்பையில் கட்டி சம்மந்தப்பட்டது, உள்ளுக்குள்ள யூட்ரைன் கேவிட்டியில் பாலிப் சம்மந்தப்பட்டது, கர்ப்பை குழாயில் அடைப்பு, அப்புறம் ஓவரியில் குறைவான ஓவரிஸ் ஆர் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், பிசிஓடின்னு சொல்லிட்டு முட்டைகள் அதிகமான இருக்கிற தன்மை, அதுக்கு பேர் பிசிஓடி. இப்போ PMOSன்னு புது டெக்னாலஜி வந்திருக்குது, பாலிமார்பிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஓவரியில் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், டியூப்பில் மிஸ்டேக் இருக்கலாம், யூட்ரஸில் மிஸ்டேக் இருக்கலாம், கற்பை உள்ளுக்குள்ள மிஸ்டேக் இருக்கலாம். இது எங்கே அமைஞ்சிருக்குன்னா பெல்விக் கேவிட்டிக்குள்ளே. கற்பை அமைஞ்சிருக்கிறது நம்மளோட பெல்விக் கருவோடத்தில் இருக்குது. அங்கே டியூபர்குலோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், சாக்லேட்டிஸ், அந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ யூட்ரைன் ஃபேக்டர்ஸ், டியூபல் ஃபேக்டர்ஸ், ஓவேரியன் ஃபேக்டர்ஸ் அண்ட் cervical ஃபேக்டர்ஸ் அண்ட் பெல்விக் ஃபேக்டர்ஸ், இந்த 5 காரணங்கள் பெண்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு லோக்கலில் போகிறீங்க, டாக்டர்ஸ் உனக்கு கர்ப்பப்பையில் வாயில் மிஸ்டேக் இருக்குமா, கர்ப்பப்பையில் கட்டி இருக்குமா, கர்ப்பை உள்ளுக்குள்ளே போட சொல்லி இருக்குமா, பாலிப் சம்மந்தப்பட்டது இருக்குமா, கர்ப்பை குழாயில் அடைப்பு இருக்குமா, சினை கட்டிகள் இருக்குமா, உனக்கு பிசிஓடி இருக்குது, அல்லது சாக்லேட் சிஸ்ட் இருக்குது, அல்லது டெர்மாய்ட் சிஸ்ட் இருக்குது, ஓவரின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் சொல்லி எங்களை மாதிரி கருத்தரிப்பு நிலையங்களை அணுகி
நீங்கள் என்ன குறைன்னு தெரிஞ்சுங்க. பெண்களுக்கான குறை. ஆண்களுக்கு ஆலிகோஸ்பர்மி எசோஸ்பர்மி ரெண்டைக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அதில் குறை இருந்தாலும் உங்களுக்கு கவுண்ட் கம்மியாக இருக்குமா, உங்களுக்கு வந்து ஆண்கள் வந்து மாத்திரை எழுதி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஐயூஎல்லாம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லெவலாக பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஏன் நம்ம சக்ஸஸான பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம் 30 வருஷம் இல்லாதவங்களாம் லட்சக்கணக்கான குழந்தைகள் கொடுத்துருக்குறோம். அதனால் நீங்களும் அந்த மாதிரி வந்து எங்ககிட்ட குறையெல்லாம் தெரிஞ்சு ஸோ அந்த குறைகளை எல்லாம் போக்கி நீங்களும் விரைவில் தாய் தந்தையராக வாழ்த்துக்கள்.